ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம கொழுக்கட்டை செய்ய போகிறோம். நீர் கொழுக்கட்டை. நீரில் தான் இதை வேக வைக்க போகிறோம். அதை நான் எப்படி செய்கிறேன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 2 அலகு மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பச்சரிசி மாவு, ப்ளைன் பச்சரிசி மாவு. அப்புறம் அரை முறி தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். 1/4 கிலோ வெல்லம், கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை மாவோடு சேர்த்துக்கலாம். இந்த ஏலக்காய் கலந்துருக்கிற பச்சரிசி மாவை இப்போ நான் எடுத்துக்கிறேன். இது வந்து 2 அலகு மாவு. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு அரை முறி தேங்காய் இது நான் இதில் கலந்துக்கிறேன். ஒரே ஒரு ஸ்பூன் நெய் கலந்துருக்கிறேன். இது வாசனைக்கும் டேஸ்ட்டுக்காகும். இது ஒரு துளி நெய் ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்குது. வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் சுடு தண்ணி கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த மாவை விரவி எடுத்துப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து இங்கே மாவு விரவணும். நிறைய தண்ணி ஆகிடக்கூடாது, கெட்டியாக இருக்கணும். நம்ம தண்ணியில் போட்டு தான் இதை வேக வைக்க போகிறோம். மாவு விரவிட்டோம். இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்படி எடுத்தால் நம்ம உருண்டை உருட்டும்போது வரணும். அது மாதிரி இப்படி உருட்டும்போது மாவு நல்ல பால் சைஸில் உருளணும். மாவு வந்து டைட்டாக விரவிக்கோங்க. நான் ஒரு 1.25 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கிறேன் இட்லி பாத்திரத்தில். இதை மூடி வச்சுடுவோம். இது பொறுமையாக கொதிக்கட்டும். இந்த மாதிரி நம்ம வந்து விரல் வச்சு இப்படி பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதில் வந்து எவ்வளோ வெல்லம் வைக்க முடியுமோ அவ்வளோ வைக்கலாம். வச்சுட்டு இதை வந்து இப்படி முடியும். நல்லா இந்த மாதிரி மூடி விட்டுருங்க. இது உடையாது, அப்படியே இருக்கும். நான் இன்னொரு உருண்டை உருட்டுறேன். எந்த சைஸ்க்கு வேணாலும் நீங்கள் உருட்டிக்கலாம். நம்ம எந்த சைஸ் உருட்டுறோமோ அதுக்கு தகுந்தவாறு நம்ம வெல்லம் வச்சுக்கலாம். பெருவிரல் வச்சு இப்படி பண்ணாலே இந்த சைஸ் வந்து நல்லா கிடைக்கும்.
இப்போ நம்ம ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துருக்குறோம். இப்போ நான் தீ கூட்டி வச்சுருக்கிறேன். இது நல்லா கொதி வரட்டும். இப்போ நம்ம வந்து கிளறக்கூடாது, மூடி வச்சிடலாம். கொதி வரட்டும், அப்புறம் எடுத்து பார்க்கலாம். கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம தீயை கம்மி பண்ணிடலாம். சிம்மில் வச்சுருக்குறோம். இப்போ இதை லைட்டாக பிரட்டி விட்டுடலாம். ஒட்டவே இல்லை, நல்லா வந்திருக்குது. இதை மூடி போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் சிம்மில் இருந்து இது வேகட்டும். நம்ம கொழுக்கட்டை நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக உடையாமல் நல்லா வந்திருக்குது. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம உடனே செஞ்சிடலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பச்சரிசி மாவு, வெல்லம், தேங்காய், ஏலக்காய் பொடி இவ்வளவும் போதும். வீட்டில் இருக்கிறது தான். இதை வச்சு நம்ம இது மாதிரி செய்ய முடியும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த இது வேக வச்ச தண்ணி இருக்குது பாருங்கள். இந்த தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம குடிக்கலாம் அந்த தண்ணியை. இதில் குடிக்க முன்னாடி கொஞ்சம் வெல்லம் கலந்துக்கணும். வெல்லம் போட்டு கொஞ்சம் தேங்காய் பூ கூட சேர்த்துட்டு நம்ம இந்த தண்ணியை குடிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.